காரிமங்கலம் அருகே சீட்டுப் பணம் தராததால் தனியார் நிறுவன தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை. உடலை வாங்காமல் உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சொன்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன், வயது 30. இவரது மனைவி மாலதி, வயது 27. இருவரும் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் தொழிலாளிகளாக வேலை செய்து வந்தனர். தமிழரசன் அதே ஊரைச் சேர்ந்த திம்மக்காள் மற்றும் மாறன் ஆகியோரிடம் சீட்டு கட்டியிருந்ததாகவும், இருவரும் தமிழரசனுக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாயை தராமல் இழுத்தடித்து வந்ததாகவும், தமிழரசன் கடன் பிரச்சனையில் இருந்து வந்ததால் தனக்கு வரவேண்டிய பணத்தை கேட்டும் தராததால் மன விரக்தியில் இருந்தவர் நேற்று இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து தமிழரசனை மீட்டு அனுமந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி செய்து கொண்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இன்று பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் தமிழரசனின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையின் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழரசனின் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை தமிழரசனின் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டம் செய்ததால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி மனோகரன், பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம், காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு உடலை வாங்கி சென்றனர். இறந்தவரின் உடலை வாங்காமல் உறவினர்கள் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது.